ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லா ஜேபி அஃபிஷியல். நாங்கள் வந்து வயலுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க வந்து எங்கள் வயலை சுற்றி வந்து ஒரு கல்குன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நிறையாவே இருக்கும். அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சூரச்செடி வந்து அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து நிறைய சூரப்பழமும் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே பறித்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. போயிட்டு வந்து அதை பறித்தோம். நிறைய இதில் வந்து முள் அதிகமாக இருக்கும், பார்த்து தான் பறிக்கணும். இந்த பழம் வந்து சாப்பிட்றதுக்கு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து அந்த டேஸ்ட்டில் தான் வந்து இருக்கும். இது ஒரு சில இடத்துல வந்து சொரட்டு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து சூரப்பழம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பழம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அது உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. பாருங்கள், நல்லா கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக நிறையவே பழம் இருந்துச்சு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த பழம் வந்து பழுத்தாவே வந்து நிறைய வந்து எல்லாத்தையும் பறிச்சிருவோம். ஆனால் இப்போ இருக்கிற வந்து குழந்தைங்களாம் வந்து யாரும் வந்து இதை பறித்து சாப்பிட்றது கிடையாது. 90s கிட்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது நல்லா தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இது வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். அது அப்படியே அங்கங்கேயே வந்து நம்மளுக்கு எட்டுற இடத்துல இருக்கிற இடத்துல வந்து பறிச்சாச்சு. பறிச்சுட்டு இந்த கல்குன்றுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மலையில் கொஞ்சம் அப்படியே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து நிறைய காய் வச்சுருந்துச்சு. அதே இடத்துல வந்து பழமும் நிறையா பழுத்துருந்துச்சு. அந்த பழம் இருக்கிற கிளைய காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து கையால் பறிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். அதே மாதிரி அந்த முள்ளில் வந்து பறிக்கவும் முடியாது. கையில் வந்து மாட்டுச்சு அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கிளைய பாருங்கள், எவ்வளோ பழம் வந்து இருக்குது பாருங்கள். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஷால் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வந்து அந்த செடிக்கு அடியில் வந்து விரித்து போட்டு அந்த செடியை வந்து உழுக்கணும் அப்படின்னா அதில் பழம் வந்து நிறையா வந்து அதில் கொட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஷாலை விரித்து போட்டு இந்த பாருங்கள் உலுக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உழுக்குனதால கொஞ்சம் அதிகமாகவே வந்து பழம் வந்து நிறையா வந்து சேர்ந்துருச்சு. நம்ம பறித்தா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பழம் பறிக்க முடியாது. அவ்வளோதான், எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும் போது அந்த பாறை மேலே சின்ன வயசில் ஏறி பார்த்த ஞாபகம் இப்போயும் வந்து ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு பாறை மேலே ஏறணும். பாருங்கள், சுற்றி வந்து அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இது மேலே ஏறிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பயமாக இருக்கும். சின்ன வயசுலலாம் இந்த பாறையில் ஏறி வந்து அடிக்கடி விளையாடிட்டுருப்போம். இது மேலே இருந்து கீழே வியூ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பாத்தியாக இருக்கிற இடம் வந்து மிளகாய் செடி வந்து வச்சுருக்கோம். அது எங்கள் வயல் தான். இங்கேருந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பொந்து வந்து இருக்கும். அதை வந்து இங்கே வந்து வங்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொந்தில் வந்து சின்ன வயசில் நிறைய டைம் வந்து கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். அங்கே நல்லா வெயிலுக்கு உட்காரதுக்கு நல்லா குளு குளுன்னு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இந்த பொந்து தான் சொல்கிறேன். இங்கே நல்லா படுத்து கூட தூங்கலாம். இது எங்கள் வயலுக்கு மேலே இருக்கிறதால நாங்கள் அடிக்கடி இங்கே வந்துட்டு கூட்டாஞ்சோறு செய்வோம். இங்கே மேலே இருந்து இதோட வியூ வந்து இதான். அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்கும்போது இங்கே பாருங்கள், இங்கே ஆவாரஞ்செடி கூட இருக்குது பாருங்கள். இதான் ஆவாரஞ்செடி. இங்கேருந்து நம்ம மேலே போன அந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். அங்கே மேலே இருக்குது பாருங்கள். அதான் வந்து நான் மேலே இருந்து எடுத்தது. அந்த மேலே தான் இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்து சூரப்பழம் வந்து பறிச்சிருந்தோம். இந்த மாதிரி சுருங்கி இருக்க பழம் தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஜாலியாக போயிட்டு வயல்லாம் சுற்றி பார்த்துட்டு சூரப்பழம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்